AK-74 ஒரு ஆயுதம். அது ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு. அரிசி போலதான் தோட்டா இருக்கும். ஆனாலும் ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. AK-74 ஒரு துப்பாக்கி வருது. அது இப்படி கூர்மையா இருக்கும். ஆனா சின்னதா தான் இருக்கும் தோட்டா. இங்க ஒரு புள்ளி தான் இருக்கும். ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா முதுகுக்கு பக்கம் எது இருக்கு. இப்படி போய் விரிஞ்சிடும். AK-47 கேள்விப்பட்டிருக்கேன். PK-47 அப்படின்னு ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்திருக்கா? அதை தயார் பண்றது எங்க பாஸ் தான் ஐயா. எனக்கு எங்க அண்ணன்ட்டே நேரடியா பயிற்சி எடுத்தா கடாபி தான் எனக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அவரு நாங்க ரெண்டும் ஒரு வயசானா மாமச்சினு பேசிக்கிறீங்கன்னாரு. நாங்க கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி தான் பேசிட்டோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. நாம் காமெடி கட்சி. AK-74 ஒரு துப்பாக்கி. உருட்டு ஊமான் எங்க சீமான், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. ஹைலி புரோட்டீன் 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி, மாட்டுக்கறி நல்லா சாப்பிடா. மாட்டுக்கறி மருந்தா சாப்பிடா, மருந்தா சாப்பிடா. அவன் சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா அவன் சௌரிய புண்டைக்கு பேசுவோம், நாங்க படிச்சு உட்போமா. அண்ணன் சொல்றதை கேட்டு எருமையே டென்ஷன் ஆயிடுச்சு. நேரம் அந்த ஒரு மாதம் என்னுடைய கையில ஆட்சி இருந்ததுன்னா ஒரு வய தூங்கி இருக்க முடியாது. என்னென்னவோ நடக்குது நாட்டுல இருப்பான். எவ்வளவோ பாத்துட்டோம், பார்க்க மாட்டோமா? இறக்கமில்லாம இருக்காங்க மனுஷங்க. என்னடா அண்ணனை இப்படி புலம்ப வச்சிட்டீங்க? யானை வருவத பாருங்கடி, யானை அசந்து வருவத பாருங்கடி. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. சாமி வருவத பாருங்கடி, சாமி சப்பரவ ஆயிரம் தாமரை முத்துக்களை. நான் குலகாரன் சார், நானு சங்க கடிச்சு துப்பிடா. நானு ஆனந்த துன்பிகள் கொத்துங்களே. அப்படியே பாட்டா வந்துருச்சு. நான் 5 வயசுல கேட்டேன். அப்புறம் கல்லூரி +2 +1 படிக்கும் போது பார்த்தா அழகில் இது எங்க ஊர் கும்மி பாட்டு. அதுக்கு என்னங்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு. பாடுதலில் தலையை வெட்டுவான் தம்பி லக்ஷ்மணன். ஒயில் பாட்டு. உங்க பரம்பரைக்கு அந்த பாட்டை பாட யோக்கியது இல்ல. சாலை உண்டு பண்ணுவான் வாடி எங்க பக்கலங்க எங்க அக்காபத்தை முக்கா தொட்டே பா. அரசியல ஜெயிக்கிறத தவிர எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அண்ணா. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டேன். நானு காமெடி பண்றதுல எங்க அண்ணனை அடிச்சுக்க ஆளே இல்ல. என்னடா அது, அண்ணா விஜய் கூட போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நான் என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுக்க முடியும் இப்ப கொடுக்கிறேன் பார். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்கிறேன். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? ஏன்னா ஹெலிகாப்டரும் சிலிண்டரும் ஒன்னா. ஒரு சிலிண்டர் 1000 ரூபாய் தான். ஆனா ஒரு ஹெலிகாப்டர் வாங்கணும்னா பல கோடி செலவாகும். பைக் ஸ்டாண்டிங் பண்றோமோ இல்லையோ, அம்மால தூக்கி சொருகணும் உங்க அம்மால. ஒரே நிமிஷம் போலீஸா நிக்கிறாங்க. குரங்கே டென்ஷன் ஆயிடுச்சு. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நரும் என்ன யாரும் அடிக்க முடியாது. அட பாவிகளா, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க? என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்ன அண்ணா முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு? என்னடா உம்மா கொடுக்குற? சரசகுராரா. எது ராராவா? கர்ம பிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே. கமெண்ட்ஸ் பாருங்க. அட கரும்பு பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே. எவன்டா இது கமெண்ட்ல இப்படி எடிட் பண்ணது? குடுமி எடுத்துட்டுமா, ஜீன்ஸ் போட்டுக்கிட்டுமா? ஏண்டா சீமான் வால்காட் நாயர் டி-ஷர்ட் ஷூஸ் போட்டுட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடந்து வரட்டுமா? கொலுசு வாங்கி அப்புறம்டா பெங்களூர்ல இருந்து கால்ல கட்டிட்டு நல்லா ஜல் ஜல்னு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி ஆடு. அடுத்தது அண்ணன் அன்னையும் மாற போறாரு. செருப்பு பிஞ்சோட சீமான், உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். ஏன் அண்ணனுக்கு வீட்டுல படுக்க இடம் இல்லையா?
அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. கமெண்ட்ஸ் பாருங்க. ஆமா, எங்க அண்ணா பேய் கூட எல்லாம் சவகாசம் வச்சிருக்காரு. நான் சுடுகாட்டுலதான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். எங்க அண்ணா ரொம்ப வசதியானவர் தான், ஆனாலும் சுடுகாட்டுல தான் போய் தூங்குவாரு, அங்கதான் படிப்பாரு, அங்க படிச்சுதான் டிகிரியே முடிச்சிருக்காரு. என்ன கருமண்டா இது? தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்ப, ஆனா நீங்க சீமான ஆட்டத்தை பாப்பா பாரு. நீ 4 மாசத்துல எவன்டா இது அண்ணனுக்கு இந்த கெட்ட போட்டு விட்டது? அதுவும் டான்ஸ் வேற ஆட வச்சிருக்கிறீங்க. அப்ப நான் கேட்ட பாடல்கள் இன்னும் எனக்கு நினைவில் இருக்குது. हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा. சூப்பரா பாடுறீங்க. இந்த மாடசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமையப்பா. வடிவேலு இல்லாத கவலையை தீர்க்கும் அதிபர். மன உளைச்சலுக்கு சிறந்த காமெடி. தினம் ஒரு சீமான் காமெடி போடவும். என் தலைவனை பற்றி ஒரு சோப்பு கட்டி தேஞ்சு வச்சுன்னா, புது சோப்பு கட்டி வரும்போது இது கீழே ஓடுறது இல்ல, அந்த சோப்பு கட்டியில இந்த புது சோப்பு கட்டில இந்த தேஞ்ச சோப்பு கட்டி ஒட்டி பயன்படுத்தினாருங்கிறதே ஈழத்தமிழர்களுக்கு நீ சொல்லிதான்டா தெரியுங்கிறான். அப்ப நான் சொல்லணும்ல. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, அதுதான் இங்க முக்கியம். நிறைய பேரு எங்க 80 வயசு பெரியவர் நீ பேசினதுக்கு அப்புறம் தான்டா நான் தமிழன்னே தெரிய வருதுன்றது. அப்ப அந்த கிழமை செத்து தானே. ஹலோ மகனே, நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. பாத்தீங்களா, இதெல்லாம் அண்ணன் சொல்லிதான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. உடற்பயிற்சி கூடம் ஒன்றில் மனிதர்களைப் போலவே நாயும் உடற்பயிற்சியில் ஈடுபட்ட சுவாரஸ்ய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. டெஸ்லா என பெயரிடப்பட்ட அந்த நாய் உடற்பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் முன்பாக பயிற்சியாளர் போல நின்றது. பின்னர் அங்கிருந்த நபர்களைப் போலவே கால்களை உந்தி மேலே எழும்பியும் தரையில் புரண்டும் உடற்பயிற்சியில் ஈடுபட்டது. என்னடா அண்ணா இப்படியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரா? 234 தொகுதியிலும் ஆம்தம கட்சி தான் இந்த தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாது, எந்த தொகுதியும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. என்ன தோத்துருவான்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. இன்னொன்னு பார்த்தா ஃபீல் பண்ணிட்டாரமா. என்னடா இது, அண்ணா தோத்துட்டுமே அழுதுட்டு இருக்காரா? அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த நடிப்பை படத்துல போட்டு ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கும், இது ஒரு பிலிம்பர் அவார்டு கிடைச்சிருக்கும். கிட்ட தாத்தா அப்படின்னு அழுதுட்டு இருக்காப்ல. என்னையா உட்காந்து எதுக்கே அழுது? நீ உனக்கு யாரு என்ன பண்ணது? ஏதாவது பிரச்சனை உனக்கு? அழாதீங்க, முதல்ல அழுகை நிப்பாட்டுங்க. எதுக்கு கதறி அழுறீங்க? என்ன ப்ரோ இது, உங்களை நீங்களே கலாய்ச்சிட்டு அப்புறம் நாங்க என்ன பண்றது? ஓம் கிரீம் 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 டிவிகே 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 டிவிகே. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரு ஐயா. டிவிகேன்னு பேசி பேசி கடைசியில் அண்ணன் பைத்தியமாவே ஆயிட்டாரு. மலையில நின்று என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க? ஏன் மழை நின்னதுக்கு அப்புறம் பேசினாலும் ஆகாதா? எது வடக்கன் ஸ்டைலில் அண்ணனா? என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஒரு தடவை எங்க அண்ணன் உனக்கு தெரியாது, எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. நான் தினம் எங்க அண்ணன் சாப்பாடு எடுத்து எங்க அண்ணி சாப்பாடு கொடுத்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு காசு எடுத்து ஒரு 10,000 இந்த வச்சுக்க அண்ணிட்ட கொடுன்ட்டேன். பதறி துடிச்சு, என்ன காரியம் பண்ணிட்ட? வைப்பாங்கிட்டு வை
என்ன காசை கொடுத்துட்டு இருக்க நீ? என்ற காசால இந்த வருப்பா அப்படின்னு வேட்டி எடுத்துட்டு டவுசர் கோடு போட்ட டவுசர் இதுல இருந்து கட்டு கட்டா எடுத்து போடுறாப்புல, இதுல இருந்து கட்டு கட்டா எடுத்து போடுறாப்புல. எல்லாம் என் பிள்ளைய போட்ட சாணி காசு பண்ணிட்டாப்புல. எப்படி சாணி காசுப்பா? நான் கேட்டேன், இது என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது? என்னென்ன சொல்றாரு பாருங்க. ஏன்னா அதுக்காக அவர் காதுல ரத்தம் வர்ற அளவுக்கா சொல்றது? பேபி நீ அழகா இருக்குன்னு நான் நினைக்கல, ஏன்னா நீ அழகாவே இல்ல. ஆனா இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல முதலமைச்சருடைய அறையிலேயே ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காருங்க. வைஸ் வந்து நம்ம கூட யாருக்கானா சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு சார். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோடி சார் அட்வைஸ் சொல்லணுமா? மோடி ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி. அதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம். ஏன்னா அவங்கள சொல்லிட்டு இவங்களே ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா அது, அப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மன கத்துவோம், கத்துறேன்னு கேட்டா உன்ன வாயிலேயே கொட்டுவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். என்னங்க இது, கட்சி மீட்டிங்ல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா, ஏன் முன்னால அப்பெல்லாம் பேசாதனா நீ? நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். சாமி இப்படி உதைக்கிறீங்க. எரியுதடி மாலா ஃபேன் போடு. ஓகே, டிசிப்ளின் ஃபர்ஸ்ட். நாம் தமிழர் கட்சி இந்த ஸ்கூல்ஸ்ல கொண்டு வரப்போ ஒரு தரம் உயர்த்துதல் அப்படிங்கிறது டிசிப்ளின். யானை பலம் தரும் டிசிப்ளின் குழந்தைகளுக்கு டிசிப்ளின் கத்துக் கொடுக்கப்படும். அதுக்கு பிறகுதான் எல்லாம். அந்த டிசிப்ளின் ஒண்ணு வந்துட்டாலே நாளைய சமுதாயம் நல்லா இருக்கும், சிந்திக்கும். சரிதானா? ஆன்சி சோபாக்கா. என்னது போதையில் சைமனா? என்னடா இது? மருத்துவத்துல மட்டுமில்ல, அண்ணா தற்காப்பு கலையிலையும் பயிற்சி பெற்றிருக்காரு. போதி தர்மர் இல்ல, போதை தர்மர். யாருமே இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்துற? வீடே கிடையாது, யாருமே நம்ப மாட்டா. உண்மையிலே எனக்கு வீடு இல்ல. நான் என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, என் மனைவி என் பிள்ளைன்னா எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. என் மனைவி நான் ரொம்ப சின்ன குடும்பம். நாங்க பாட்டுக்கு ஒரு சின்ன வீட்டுல ஒரு ஓரத்துல இருந்துருவோம். என்ன சீமா நடிப்பா? இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுட்டு சின்ன வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி நானே தப்பு பண்ணிட்டு சிகரெட் பிடிச்சா, தண்ணி அடிச்சா, சூதாடினா இல்ல பொறிக்காதான் சுத்திட்டு இருக்கிறேன். திரள் நீட்டி திருடி இருக்க. என்னடா இது, அண்ணனை காஞ்சனாவா மாத்தி வச்சிருக்கிறீங்க? நாய்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு? தேவடியா புல்ல. அதை விடுத்து இந்தியாவில் உள்ள சீமான் போல ஆமக்கரி பூனக்கரி PK-47 என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து, எமது தமிழினத்தினுடைய துன்பத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சீமான் போல சுமந்திரன் அவர்கள் உருவெடுத்துள்ளார். இங்க இருக்கிறவங்க தான் அண்ணனை திட்டுறாங்கன்னு பார்த்தா, இலங்கையில இருக்கிறவங்களும் அண்ணனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பாராளுமன்றத்திலேயே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி அவர்களே, நீங்க நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால் தால் குடிச்சு. அட பாவிலா, என்னடா அது, ரோஹித் சர்மாவை EPS மாத்தி வச்சிருக்கிறீங்க. ஒன்னும் பண்ண முடியாது. கமெண்ட பாருங்க, எங்க போனாலும் இவன் வேற வந்துடுறான்.